இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுவை மகளிர் மற்றும் மேம்பாட்டுக் கழக அலுவலகத்தில் பொருட்கள் ஜப்தி. நீதிமன்ற உத்தரவின்படி ஊழியர்கள் நடவடிக்கை. சான்றிதழ் கேட்கும் மாணவர்களிடம் வாக்குவாதம் செய்த விஏஓ. வைரலாக பரவும் வீடியோ. செவாலியே செல்லான் நாயக்கர் பிறந்தநாள். புதுச்சேரி அரசு சார்பில் முதலமைச்சர், சபாநாயகர் ஆகியோர் மலர் தூவி மரியாதை. ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் விழிப்புணர்வு. டிப்டாப் உடையில் பேசும் பெண்ணின் வீடியோ வைரல். இனி விரிவான செய்திகள். புதுவை அங்கன்வாடி ஊழியர் பெற்ற கடனுக்காக மகளிர் மற்றும் மேம்பாட்டுக் கழக அலுவலகத்தில் உள்ள பொருட்களை நீதிமன்ற ஊழியர்கள் ஜப்தி செய்தனர். புதுவை அரியூரை சேர்ந்த விஜயலட்சுமி என்பவர் அரியூர் அங்கன்வாடி மையத்தில் பல்நோக்கு ஊழியராக பணியாற்றி வந்தார். 2012ஆம் ஆண்டு தனியார் நிறுவனத்தில் 8.5 லட்சம் ரூபாய் கடன் பெற்ற அவர் இதற்கான மாத தவணை தொகையை சில மாதம் மட்டும் செலுத்தியுள்ளார். அதன்பின் பணத்தை கட்டவில்லை என கூறப்படுகிறது. இந்த பணத்தை வசூலிக்க தனியார் நிறுவனம் பல்வேறு முயற்சி எடுத்தும் பயனில்லை எனவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து தனியார் நிறுவனம் புதுவை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. மேலும் வழக்கு விசாரித்த நீதிமன்றம் மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழகத்திற்கு விஜயலட்சுமியின் சம்பளம் எத்தனை ஆண்டுகள் பணிபுரிகிறார் என்ற விளக்கமும் கேட்டது. இதை அவர்கள் வழங்கவில்லை. அதன்பின் அவரின் சம்பளத்தில் பணத்தை பிடித்தம் செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதற்கும் மகளிர் மற்றும் மேம்பாட்டுக் கழகம் நடவடிக்கை எடுக்கவில்லை. இதையடுத்து தனியார் நிறுவனம் 2017ஆம் ஆண்டு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பதிவு செய்தது. இதனையடுத்து கடன் தொகை 8.5 லட்சத்திற்கு வட்டி, அபராதம் ஆகியவற்றுடன் 13.5 லட்சம் ரூபாயை மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழகத்தின் அசையும் சொத்துகளில் இருந்து ஜப்தி செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து நீதிமன்ற அமீனா அம்பி நடேசன் நகரில் உள்ள மகளிர் மற்றும் மேம்பாட்டுக் கழக அலுவலகம் வந்தார். அங்கிருந்த மேஜை, நாற்காலி, கம்ப்யூட்டர் பொருட்களை ஜப்தி செய்தார். மேலும் அங்கிருந்த அதிகாரிகள் மேல்முறையீடு செல்ல உள்ளதாக தெரிவித்தனர். இந்நிலையில் கடந்த 2018ஆம் ஆண்டு விஜயலட்சுமி ஓய்வு பெற்றுவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. சான்றிதழ் கேட்கும் மாணவர்களிடம் வாக்குவாதம் செய்த விஏஓவின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுவை மாநிலம் ஏனாம் தொகுதியில் அரசு சார்பில் விதவைகள், கணவரால் கைவிடப்பட்டவர்கள், முதிர் கன்னிகளுக்கு நலத்திட்ட உதவி வழங்கப்படுகிறது. இந்த நலத்திட்ட உதவிகளை பெற வருவாய்த்துறையில் சான்றிதழ் பெற வேண்டியது அவசியமாகும். இதற்காக சான்றிதழ் கேட்டு செல்லும் போது மக்களிடம் அந்த பகுதி விஏஓ பொறுப்பில்லாமல் பேசுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்கள் சான்றிதழ் பெற விண்ணப்பித்தாலும் உடனடியாக வழங்காமல் அலைக்கழிப்பதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் நலத்திட்ட உதவிகள் கோரும் பெண்களும் ஆண்களும் மாணவர்களும் அவரிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சான்றிதழ் கேட்டு விண்ணப்பித்த மாணவர்கள் பெற்றோர் விஏஓவிடம் சென்று கேட்கும் போது அவர் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. செவாலியே செல்லான் நாயக்கர் பிறந்தநாளையொட்டி சட்டப்பேரவை வளாகத்தில் அலங்கரிக்கப்பட்ட அவரது திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். செவாலியே செல்லான் நாயக்கரின் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் செப்டம்பர் 9ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவை தலைவர் செல்வம், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் விழிப்புணர்வு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளனர். புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறை ஆய்வாளர் தியாகராஜன் மற்றும் காவல்துறையினர் சைபர் குற்றங்களை கண்டுபிடிப்பது மட்டுமின்றி பொதுமக்கள் சைபர் குற்றங்களில் சிக்காமல் விழித்துக் கொள்ள பல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எவ்வாறு குற்றம் சம்பவங்களை தடுக்கலாம் என பெண் ஒருவர் டிப்டாப் உடை அணிந்து பேசும் வீடியோ ஒன்றை சைபர் கிரைம் காவல்துறையினர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளனர். அதில் கொரியர் மூலமாக போதைப் பொருட்கள், ஆயுதங்கள் அனுப்பியதாகவும், சிம் கார்டுகள், ஏடிஎம் கார்டுகள் உள்ளிட்டவை அனுப்பப்பட்டுள்ளதாகவும் மும்பை காவல்துறையினர், போதைப் பொருள் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் மற்றும் சிபிஐ அதிகாரிகள் பேசுவதாக கூறி மிரட்டி ஆன்லைன் மோசடி பணத்தை பறிக்கிறார்கள், அறிமுகமில்லாத நபர்களிடம் இருந்து வரும் எந்த ஒரு வீடியோ அழைப்பையும் ஏற்க வேண்டாம் உள்ளிட்ட தகவல்கள் அந்த வீடியோவில் வெளியாகியுள்ளது. AI Women Artificial Intelligence Voice Over சொல்லும் சைபர் குற்றங்கள் மற்றும் விழிப்புணர்வு பை சைபர் கிரைம் காவல்துறை புதுச்சேரி. 1. குரியர் நிறுவனங்களின் பெயரில் பணம் பறிக்கும் மோசடிகள். பெடெக்ஸ், டிடிடிசி,
TSL போன்ற குரியர் நிறுவனங்களின் பெயரில் போதைப் பொருட்கள், ஆயுதங்கள், சிம் கார்டுகள், ATM கார்டுகள் போன்றவற்றை அனுப்பியிருக்கிறார்கள் என்று சொல்லி மும்பை சைபர் கிரைம் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ CBI என்ற பெயரில் மிரட்டி உங்களை கைது செய்வதாகவும் உங்களுக்கு தொடர் கொடியவர்களை கைது செய்து விட்டோம் என்று பயமுறுத்தி பணம் பறிக்க முயற்சி செய்வார்கள். இதை யாரும் நம்ப வேண்டாம். 2. TRAI போலியாக தொடர்பு கொள்ளும் நபர்கள். TRAI டெலிகம்யூனிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்ற பெயரில் போலியான நபர்கள் உங்களை தொடர்பு கொண்டு உங்கள் சிம் கார்டு அல்லது ஆதார் கார்டு குற்றத்தில் கிரைம் ஈடுபட்டுள்ளதாக உங்கள் போன், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், பேஸ்புக் மற்றும் வலைத்தளம் மூலம் பணம் கேட்டு மிரட்டுவார்கள். இது போன்ற தகவல்களை யாரும் நம்ப வேண்டாம். 3. ஆன்லைன் போலி கடன் பயன்பாடுகள். போலி கடன் பயன்பாடுகள் மற்றும் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், பேஸ்புக் மற்றும் வலைத்தளங்கள் மூலம் ஆன்லைன் கடன் வாங்கினால் உங்கள் தகவல்களை திருடி உங்களை சார்ந்தவர்களுக்கு உங்களின் புகைப்படங்களை மோர்பிங் செய்து ஆபாசமாக சித்தரித்து அனுப்பி அதிகமாக பணம் கேட்டு மிரட்டுவார்கள். இது போன்ற கடன் வாய்ப்புகளை நம்ப வேண்டாம். உருளையன்பேட்டை ராஜா நகரில் 4 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட சமுதாய நலக்கூடத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என முதலமைச்சரிடம் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் மனு அளித்தனர். புதுவை ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் அகில இந்திய ஒதுக்கீடு 134, புதுவை ஒதுக்கீடு 48 என மொத்தம் 182 MBBS இடங்கள் உள்ளன. காரைக்கால் ஜிப்மர் கிளையில் அகில இந்திய ஒதுக்கீடு 45, புதுவை ஒதுக்கீடு 16 என 61 இடங்கள் உள்ளன. இந்த இடங்களுக்கு தேசிய மருத்துவ கலந்தாய்வு கவுன்சில் ஆன்லைன் வழியாக நடத்துகிறது. கடந்த மாதம் 25ஆம் தேதி முதல் கட்ட கலந்தாய்வு சீட் ஒதுக்கீடு பட்டியல் வெளியிடப்பட்டது. அதன்படி 29ஆம் தேதி வரை மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்றது. முதல் சுற்று கலந்தாய்வில் புதுவை ஜிப்மரில் 182 இடங்களில் 169 இடங்கள் நிரம்பின. இரட்டை குடியுரிமை மூலம் ஜிப்மரில் 9 மாணவர்கள் சேர முயன்று பட்டியலில் இடம்பெற்றனர். ஆனால் இதுகுறித்து புகார் எழுந்ததால் மாணவர்கள் கல்லூரிகளில் சேரவில்லை. இதனால் அகில இந்திய ஒதுக்கீடு 4, புதுவை ஒதுக்கீடு 9 என 13 இடங்கள் காலியாக உள்ளன. காரைக்கால் கிளையில் மொத்தம் உள்ள 61 இடங்களில் 22 இடங்கள் மட்டுமே நிரம்பியுள்ளன. அகில இந்திய ஒதுக்கீடு 33, புதுவை ஒதுக்கீடு 6 இடங்கள் காலியாக உள்ளன. ஒட்டுமொத்தமாக புதுவை, காரைக்கால் ஜிப்மரில் 52 MBBS இடங்கள் காலியாக உள்ளன. இந்த இடங்களுக்கான 2ஆம் சுற்று கலந்தாய்வில் பங்கேற்க செப்டம்பர் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை MCC இணையதளத்தில் பதிவு செய்ய மாணவர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதன்பின் சீட் ஒதுக்கீடு பணிகள் 11, 12ஆம் தேதிகளில் நடைபெறுகிறது. மேலும் வருகிற 13ஆம் தேதி 2வது சுற்று கலந்தாய்வு பட்டியல் வெளியாகிறது. இதில் இடம் கிடைத்த மாணவர்கள் வருகிற 14ஆம் தேதி முதல் 20ஆம் தேதிக்குள் கல்லூரியில் சேர அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஜிப்மரில் காலியாக உள்ள 52 MBBS இடங்களுக்கு 2வது சுற்று கலந்தாய்வில் மாணவர்கள் பங்கேற்க செப்டம்பர் 10ஆம் தேதி கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை மாநில திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழு உறுப்பினரும் உருளையன்பேட்டை தொகுதி பொறுப்பாளருமான கோபால் தலைமையில் திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் மற்றும் ராஜா நகர், முத்தமிழ் நகர், உருளையன்பேட்டை பேட், அருந்ததிபுரம் ஆகிய பகுதிகளில் வசிக்கும் ஆதிதிராவிடர் மக்கள் காலை சட்டசபையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் உருளையன்பேட்டை தொகுதி புதுப்பாளையம் வார்டு ராஜாநகரில் ஆதிதிராவிட நலத்துறைக்கு சொந்தமான இடத்தில் அமைந்திருந்த பழைய சமுதாய நலக்கூடத்தை அகற்றிவிட்டு புதிய கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. அதுபோல் அதன் அருகில் பழுதடைந்து பயன்பெறாமல் இருந்த ஆதிதிராவிட நலத்துறைக்கு சொந்தமான கழிப்பிட கட்டிடத்தை அகற்றிவிட்டு மாணவர், இளைஞர்கள் பயன்பெறும் விதத்தில் சிறப்பு கூறு நிதி மூலம் 22,30,000 ரூபாயில் புதிய நூலகம் கட்டப்பட்டு அதுவும் சமுதாய கூடத்தோடு இணைந்து திறப்பு விழா காணப்பட்ட நிலையில் இவ்வளவு தொகையில் அமைக்கப்பட்ட அந்த 2 கட்டிடங்களும் திறப்பு விழா கண்டு 3 ஆண்டுகள் கடந்தும் இதுவரை பயன்பாட்டிற்கு வராமல் மூடி கிடப்பது அந்த மக்களுக்கு இழைக்கும் துரோகமாகும் என்றும் தற்போதைய NR காங்கிரஸ், பாரதிய ஜனதா கூட்டணி அரசு ஆண்டுதோறும் ஆதிதிராவிட மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட சிறப்பு கூறு நிதியை முழுமையாக செயல்படுத்தாமல் வீணடிப்பதாக பரவலாக குற்றச்சாட்டு எழுந்து வரும் நிலையில் அதே சிறப்பு கூறு நிதி மூலம் முந்தைய அரசால் கட்டப்பட்ட கட்டிடத்தின் பலன் அந்த மக்களுக்கு சென்றடையாமல் இந்த அரசு தடுத்து நிறுத்துவது வன்மையாக கண்டிக்கத்தக்கதாகும் என்று கூறப்பட்டுள்ளது. எனவே அப்பகுதி ஆதிதிராவிட மக்களின் பயன்பாட்டை கருத்தில் கொண்டு சமுதாய நலக்கூடத்தையும் நூலகத்தையும் பயன்பாட்டிற்கு கொண்டு வர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், இல்லையென்றால் அப்பகுதி மக்கள் மட்டுமின்றி மாநில அளவிலான ஆதிதிராவிட மக்களை அணி திரட்டி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் எனவும் அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது.
இந்த சந்திப்பின் போது அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சபாநாயகர் செல்வம், திராவிட முன்னேற்றக் கழக மாநில துணை அமைப்பாளர் தைரியநாதன், தொகுதி செயலாளர் சக்திவேல், அவைத் தலைவர் ஆதி நாராயணன், துணை செயலாளர் கண்ணதாசன், கிளை செயலாளர்கள் இளைய நம்பி, சரவணன், கருணாகரன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். குடிமைப் பொருள் துறை இயக்குநரின் எச்சரிக்கை அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும் என அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுவை மாநில அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக செயலாளர் அன்பழகன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், குடிமைப் பொருள் வழங்கல் துறையின் இயக்குநர் ஒரு மாதத்திற்குள் இறந்தவர்களின் பெயர்களை நீக்கம் செய்ய அந்தந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் அவரது அலுவலகத்தை அணுகி 30 நாட்களுக்குள் நீக்கம் செய்ய வேண்டும் என்றும், தவறினால் அந்த குடும்பத்தின் ரேஷன் அட்டையை நீக்கம் செய்து விடுவோம் என பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். நகராட்சி, கொம்யூன் பஞ்சாயத்துகளால் வழங்கக்கூடிய இறப்பு சான்றிதழை குடிமைப் பொருள் வழங்கல் துறை, தேர்தல் துறை, புள்ளி விவரத்துறை உள்ளிட்ட துறைகள் நேரடியாக சம்பந்தப்பட்ட அலுவலகங்களில் இருந்து பெற்று இறந்தவர்களின் பெயர்களை நீக்கம் செய்யலாம் எனவும், அடக்க உத்தரவு வழங்கும் போது ரேஷன் கார்டு நம்பர் மற்றும் ஆதார் கார்டு நம்பர் அரசு அதிகாரிகளால் பொதுமக்களிடம் இருந்து பெறப்படுவதையும் துறை இயக்குநர் கருத்தில் கொள்ளாமல் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் என்றும், இறந்தவர்களின் பெயர் நீக்கம் செய்வதில் அரசே தனக்குள்ள சான்றிதழ்களின் அடிப்படையில் செய்யலாம் எனவும், அதை விட்டுவிட்டு ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ளவர்களும் தாங்களாக முன்வந்து இறந்தவர்களின் பெயரை எடுத்து கூற குடிமைப் பொருள் வழங்கல் துறை அலுவலகத்திற்கு பொதுமக்களை வரவழைப்பது மக்களுக்கு வீண் சிரமத்தை அளிக்கக்கூடிய செயலாகும் என்பதால் இந்த துறை அதிகாரியின் இந்த எச்சரிக்கை அறிவிப்பை துறையின் அமைச்சர் திரும்ப பெற அறிவுறுத்த வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 6680 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 870 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.